100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2026 மார்ச் மாதத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது, குறிப்பாக இறைவன் காட்டக்கூடிய 2 அறிகுறிகள் கிரக நிலைகளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் இந்த மார்ச் மாதத்தில் நடக்கப் போகின்ற மிக பெரும் சம்பவங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சரி, ரைட்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மிக பெரும் அளவில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த மாதமாகத்தான் இருக்க போகின்றது. ஐயோ, அதாவது அப்படியே கோடியாக ஆண்டவன் கொட்டி கொடுப்பாரா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. இல்லைன்னா அடிமட்டத்தில் கொண்டு போய் விற்றுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. சீரான நிலையில் தான் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் செல்லும். மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிரன் பகவான் மற்றும் ராகு பகவான் உங்களுடைய 11வது வீட்டில் இருப்பாங்க. சனி பகவான் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்லையும், குரு பகவான் 3வது வீட்லையும், கேது பகவான் 5வது வீட்லையும் இருப்பாங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நிதி ரீதியாக இந்த மாதம் சில பிரச்சனைகள் வரலாம். அதாவது பணம் வரது தொடர்பாக கடன் வாங்குவது, அது மட்டும் இல்லாமல் கடன் வசூலாவது, இந்த மாதிரியான பண விவகாரங்களில் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். பார்த்து இருந்துக்கோங்க. இந்த மார்ச் மாதத்தில் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் வருமானம் ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்றத மறுத்திட முடியாது. இந்த மார்ச் மாதத்தின் முதல் பாதியில் உங்களுக்கு மிக சிறப்பான சாதகமான கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக நல்ல ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம். மார்ச் பாதிக்கு பிறகு, அதாவது மார்ச் 15க்கு பிறகு சில சவால்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். எப்படி சமாளிப்பது அப்படின்றத தெரியாமல் ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலைக்கு கூட தள்ளப்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்களுடைய தொழிலை வெளிநாட்டில் இருப்பவர்களோட அல்லது வெளிநாட்டு நபர்களோட இணைந்து உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் வரப்போகின்றது. முதலீடை அதிகமாக செய்தீங்கன்னா பெரும் லாபத்தையும் நிச்சயம் பார்க்க முடியும். இருந்தாலும் அனுபவத்தின் அடிப்படையில் முதலீடு செய்யுங்க. இல்லைனா பெரும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை கூட வரலாம். திருமணமானவர்களுக்கு மிக சிறப்பான காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகின்றது. மிக முக்கியமாக சுக்கிர பகவான் இந்த மார்ச் மாதத்தில் 2ஆம் தேதி 12வது வீட்டிற்குள்ளார நுழைந்த பிறகு பல விஷயங்கள் மாறப்போகின்றது. அதாவது இதற்கு முன்னாடி பிரச்சனையில் இருந்தவங்க, திருமணமாகி திருமண வாழ்க்கையில் கசந்து போயிருந்தவங்க, வாழ்க்கையே பிடிக்கலன்னு இருந்தவங்க, நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அனைத்திற்கும் ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்றதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. மாணவர்களாக இருந்தீங்கன்னா மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் மிக பெரும் அளவிலான வெற்றியை பார்க்க போகிறீங்க. யாருமே உங்களை தடுக்க முடியாது. உங்களை சோம்பேறி, படிப்பு ஏறாத, மண்டு என்று சொன்னவர்கள் எல்லாம் மிக பெரும் அளவில் ஷாக் ஆக போகிறாங்க. பெரிய அளவில் வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த காலகட்டத்தில். மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம். இந்த மார்ச் மாதத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகள் சிறப்பாக இருப்பதால் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது. உடல்நல பிரச்சனைகளால் அவதிப்பட்டவங்க நிச்சயம் மீண்டு வரப்போகிறீங்க. உங்களுடைய நிலை முற்றிலுமாக மாறப்போகின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறப்பாக இருப்பதால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உருவாக போகின்றது அப்படின்றத தான்
சொல்லியே ஆக வேண்டும். உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓட போகிறாங்க. ஏண்டா இவனை எதிர்த்தோம் அப்படின்ட்டு நொந்து போக போகிறாங்க. பொறாமையில் பொங்கினவர்கள் எல்லாம் ஐயோ இவன் சகவாசமே வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. உங்களுடைய திறமை என்ன அப்படின்றது இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். நீங்கள் யார் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் அனைவருக்குமே வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய பேச்சின் மூலமாக அல்ல, செயலின் மூலமாக அது வெளிப்பட போகின்றது. அதெல்லாம் சரி. இறைவன் காட்டக்கூடிய 2 அறிகுறி என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஒன்று உங்களுக்கு பிரச்சனை வருவதையும் தெளிவாக முன்கூட்டியே காட்டிடுவார். இன்னொன்று உங்களுக்கு அடிக்கப் போகின்ற அதிர்ஷ்டத்தையும் இறைவன் முன்கூட்டியே காட்டப் போகின்றார். அப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் இருக்கின்றது. இந்த மார்ச் மாதம் முடிவதற்குள்ளார நீங்கள் மிக பெரும் அளவிலான ஒரு அதிர்ஷ்டத்தை, யோகத்தை பார்க்க போகிறீங்க. அதற்கான அறிகுறியும் உங்களுக்கு கண்முன்னே தெரிய போகின்றது. இன்னொன்று, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, அந்த பிரச்சனைகளில் இருந்தும் விலகுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பையும் இறைவன் முன்கூட்டியே காட்டுவார். ஆகையால் இந்த 2 அறிகுறிகளையும் நீங்கள் சரியாக உணர்ந்து அதற்கு ஏற்றார் போல் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக மிக பெரும் அளவிலான வெற்றியையும், மிக பெரும் அளவிலான சுகபோக ஒரு வாழ்க்கையையும், மிக பெரும் அளவிலான பிரச்சனைகளிலிருந்து தப்புவதற்கான ஒரு வாய்ப்பையும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் செய்கிறது சரிதான், நான் செல்லும் பாதை சரிதான் அப்படின்ட்டு சென்று கொண்டிருந்தாலே பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம். இந்த மார்ச் மாதத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக ஒடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத யோகம் இருக்கின்றது. யார் மனதையும் புண்படுத்தாமல் நடந்து கொண்டு, யாருடைய பேச்சையும் அப்படியே கேட்டு அதற்கு ஏற்றாறு போல நடந்து கொள்ளாமல் இருந்தாலே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நிச்சயம் உண்டு. சூரிய பகவானும், ராகு பகவானும், கேது பகவானும் அடிக்கடி நல்ல பலன்களை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுத்து கொண்டே இருக்க போகிறாங்க. யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ளாமல், தான் கொண்ட கொள்கையிலிருந்து வெளியே வராமல் நான் செய்கிறது சரி அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பல வகைகளில் பல நன்மைகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நடக்கும். குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்ட்டு பொங்கி கொண்டிருந்தவர்களுக்கு, அதாவது புழுங்கி கொண்டிருந்தவர்களுக்கு, வேதனையில் பொங்கி கொண்டிருந்தவர்களுக்கு என்ன சொல்கிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தவர்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. பிள்ளைகளால் பேரும் புகழும் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. உங்களுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் நடக்காத பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகின்றது. தொழில் ரீதியாக நீங்கள் அரசாங்க சைடிலிருந்து, அரசாங்கத்திலிருந்து உதவி உங்களுக்கு தொழில் ரீதியாக கிடைக்கப் போகின்றது. நமக்கு பெருசாக எந்த உதவியும் கிடைக்கலையே அரசாங்கம் மூலமாக அப்படின்ட்டு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துவதற்காக அரசாங்கத்திலிருந்து உதவி கிடைக்கப் போகின்றது. அதே மாதிரி கூட்டு தொழில் அப்படின்றது தொழில் ரீதியாக உங்களுக்கு பெருசாக ஒத்து வராது. அப்படின்றதுனால கூட்டு தொழில் செய்து கொண்டிருந்தீங்கன்னா கூட்டாளிகளுடன் சற்று கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் அது இதுன்னு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களால் அமைத்து கொள்ள முடியும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது மன சங்கடம் அப்படின்ட்டு வரும்போது மட்டும் இந்த மார்ச் மாதத்தில் ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமையில் ஒரு பூங்காவில் 9 மாதுளை செடிகளை நடுங்க. அப்படி நட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கான பரிகாரமாக இருக்கும். சிறப்பான ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் வாழ்வீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழப்போகின்ற வாழ்க்கை அடுத்தடுத்த காலகட்டத்தில் உங்களுக்கான ஏணிப்படியாக அமையும். அதன் பிறகு நீங்கள் உயர்ந்து கொண்டே போவீங்களே தவிர இறங்க மாட்டீங்க. இறங்கு முகமே உங்களுக்கு இருக்காது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். இந்த மார்ச் மாதம்
உங்களுக்கு அற்புத மாதம் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இந்த மார்ச் மாத பலன்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.